வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ஓடிசி அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு அந்த கேரக்டர் பண்ணார்ல, அதுதான் இருக்குதுலே ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஹீல்டன் அப்படிங்கிறது வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு கணக்கச்சிதமாக செட் ஆச்சு. அந்த ஒரு ஹீல்டனை வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது. அதில் வந்து நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து பல பேர் கூட ஃபியூடு போனார். ஏன்னா நம்மளுடைய எஜ்ஜாக இருக்கட்டும், டேனியல் பெரானாக இருக்கட்டும், ஜேவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், நம்மளுடைய கோல்டுபர்க்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு ஃபியூடு போனார். அதில் எல்லாருமே வின் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் கூட நம்மளோட ரோமன் ரெயின்ஸை வின் பண்ணவே இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக WWE எழுதப்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது சரித்திரத்தில் எழுதப்படும். ஏன்னா இப்போது வந்து 2024 ரோமன் ரெயின்ஸு வந்து மோதினார்ல, அதில் வந்து பெஸ்ட்டான ஒரு ரைவல்வரி யார் அப்படிங்கிறத இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் பிராக் லெஸ்னர். ஏன்னா ரோமன் ரெயின்ஸு மோதினதுலேயே ரொம்பவும் ஒரு ஃபியூட் அப்படின்னா, அதாவது ஃபேன்ஸ் வந்து அதிகமாக அந்த ஒரு ஃபியூடை எதிர்பார்த்தது அந்த மேட்சஸாக இருக்கட்டும். அதில் நம்பர் 1 இடம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பீஸ்டனுக்கான பிராக் லெஸ்னருக்கு. அதுக்கப்புறம் 2வது இடத்துல நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ், 3வது இடத்துல நம்மளுடைய டேனியல் பிராயன், 4வது இடத்துல கெவின் ஓவன்ஸ், 5வது இடத்துல தான் உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ. இவங்க 5 பேர் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட, அதாவது அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர் பண்ணார்ல, அதில் இவங்க 5 பேர் தான் பெஸ்ட்டான ஒரு ரைவல்வரியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா எனக்கு பிடிச்சதுலே இது வந்து இப்போ 5 பேர் சொல்லியிருக்காங்களா, இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டால் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் அந்த ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரைவல்வரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, அதேமாதிரி நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் சரி, அந்த ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு தீ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் சரி 3 தாட்டி மேட்ச் நடந்திருக்கு. 1 சம்மர் ஸ்லாமு, 2 கிரவுன் ஜோலு, 3வது வந்து ரெசல்மனியா. இந்த 3 இதுலையுமே நடந்துடுச்சதில். ஆனால் 1ல் கூட, அதாவது சலிப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது ரோமன் ரெயின்ஸும் சரி, அதேமாதிரி பிராக் லெஸ்னரும் சரி, அவங்களோட அந்த ஒரு ஃபியூடுக்கான அந்த பில்டப்பாக இருக்கட்டும், அவங்களோட ஃபைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ கிரவுன் ஜோலில் பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து சம்மர் ஸ்லாமுக்கு அடுத்து வந்து ரெசல்மனியா. இதில் 3லையுமே பார்த்துட்டோமே, அதாவது 2லையும் பார்த்துட்டோம். இது அடுத்த தாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கு எந்த விதமான ஒரு சலுப்புமே இல்லாத அளவுக்கு ஒரு ஃபியூடு கொண்டுட்டு போனாங்க. அதனாலேயே நம்முடைய ரெஸ்லிங்கில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் சரி நம்பர் 1 பிளேஸை கொடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான ஒரு டிசிஷன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு ஃபியூடுலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானே சொல்கிறேன், நீங்கள் ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கான ஒரு ஃபியூடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படி ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கே அது கண்டிப்பாக பிடிக்கும் நண்பா. ஏன்னா எத்தனை பேர், அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த 2024 அந்த ஒரு ரைவல்வரியில் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் பிராக் லெஸ்னரையும் நம்பர் 1 பிளேஸில் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குது, இல்லை வேறு யாராச்சும் கொடுத்துருந்துருக்கலாம் ப்ரோ, ரோமன் ரெயின்ஸ் கூட இன்னொருத்தங்க யாராச்சும் ஒரு ஃபியூடு போனவங்களை கொடுத்துருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அதுக்கப்புறம் நம்பர் 2, அதாவது WWE ரேங்கிங் த டாப் 10 ரைவல்வரி ஆஃப் 2024. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மட்டும் ரைவல்வரி போனது யார் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 2024 ஒட்டுமொத்த ரெஸ்லருமே அந்த ஒரு ஃபியூடு போகிறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயந்தான் இது. அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் உங்களோட சிஎம் பங்க் வெர்சஸ் ட்ரூ மேக்கினருக்கான அந்த ஒரு ஃபியூடு வந்து உண்மையிலுமே தரமான ஒரு ஃபியூடு தான். அதுக்கு நம்பர் 1 பிளேஸு. அடுத்து 2வது வந்து ஓஜு பிளட்லைன் வெர்சஸ் நியூ பிளட்லைனுக்கான அந்த ஒரு ரைவல்வரி. அடுத்து வந்து 3வது வந்து ரியா ரிப்ளே வெர்சஸ் லீவ் மார்கன். 4வது வந்து கோடி ரோட்ஸ் வெர்சஸ் நம்மளுடைய ராக்கு. 5வது இடத்துல சேமிசன் வெர்சஸ் கும்தர். 6 வந்து ஃபின் பாலர் வெர்சஸ் டேமியன்ஸு. 7 வந்து எலை நைட் வெர்சஸ் லோகன் பால். 8 வந்து நம்மளுடைய பெய்லி வெர்சஸ் டேமேஜ் கண்ட்ரோல். அப்புறம் 9 வந்து நம்மளுடைய ஆண்ட்ராடே வெர்சஸ் கார்மெலோ ஹைஸ். நம்பர் 10 வந்து நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் பிரான்சன் ரீட். இவங்களுக்கான செக்மெண்ட். இந்த 10 பேர் தான் 2024 கரெக்டான ஒரு ஃபியூடு, கரெக்டான ஒரு ரைவல்வரி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்பர் 1 ஃபஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் பங்க்கு, அப்புறம் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர். இவங்களோட ஃபியூடு நம்பர் 1 இடத்துல கொடுத்தது சரியா அப்படின்னு கேட்டால் 100% சரி தான். ஏன்னா இவங்களுக்கான ஃபியூடு வந்து 3 பேப்பர்களில் நடத்தியிருக்காங்க. அதாவது பேஷ் இன் த பெர்லின்,
அதுக்கப்புறம் நான் பேடு பிளட்டு, அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம். இந்த 3 பேப்பர்லையுமே நம்முடைய சிஎம் பங்குக்கும் சரி, நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் சரி, இவங்களுக்கான ஃபியூடாக வந்து WWE நடத்திருக்காங்க. இந்த 3 பேப்பர்லையுமே நம்முடைய சிஎம் பங்க்கும் சரி, நம்முடைய ட்ரூ மேக்கினரும் சரி, அவங்களோட ஃபியூடு வந்து அந்த அளவுக்கு 100% நல்லாவே இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிஎம் பங்காக இருக்கட்டும், நம்மளுடைய ட்ரூ மேக்கினாக இருக்கும், அவங்களோட ஃபியூடு வந்து உண்மையிலுமே தரமான ஒரு ஃபியூடு தான். அதுக்கு வந்து நம்பர் 1 பிளேஸ் கொடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு டிசிஷன், கரெக்டான ஒரு பிளேஸை தான் நம்மளுடைய அதாவது அந்த ரெஸ்லிங் வேர்ல்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எந்த ஒரு மாற்று கருத்து என்னோட கருத்துப்படி இது கரெக்டான ஒரு டிசிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லை உங்களுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த ரெஸ்லர்ஸ்லாம் விட்டுட்டாங்க, இந்த ரெஸ்லர் வந்து இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் ஒரு 10 விஷயத்த சொன்னல நான், அதில் வந்து இந்தந்த ரெஸ்லர்லாம் வந்து இந்தந்த இடத்துல இருந்திருந்தால் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ல இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அப்படிங்கிற உங்களோட ஃபேவரட்டான ரெஸ்லர்ஸோட அந்த ஒரு ஃபியூட் இருந்திருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. என்னோட ஒரு ஒப்பீனியனை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் எத்தனை பேர் நீங்கள் உங்களோட ஃபியூடுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆளாக இருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2024 டாப் 10 ரைவல்வரி யார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இப்போ வெளியாச்சு. அதில் நம்பர் 4 இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கோடி விசஸ் ராக். இவங்களோட அந்த ஒரு செக்மெண்ட், அந்த ஒரு ரைவல்வரி தான் நம்பர் 4ல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இவங்களுக்கான எந்த ஒரு ஃபியூடுமே நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய கோடி வந்து அவரோட அந்த சாம்பியனுக்கான ஒரு ஃபியூடு கிரியேட் பண்ணி நான் வின் பண்ணிட்டேன், நான் வந்து ரெஸ்ல்மேனியாவில் வந்து நான் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய ராக்கு வந்து அதாவது நீயே வின் பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்காக உனக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறேன், உன்னை நான் வெல்கம் பண்ணுறேன். அதாவது நீ வந்து இந்த சாம்பியன் ஆகிட்ட, WWE வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகிட்டேன். அதாவது இந்த சாம்பியன் வந்து உங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட தான் நல்லா இருக்குது. ஏன்னா அகைன் திரும்பி நான் WWE விட்டு இப்போ நான் போகிறேன், திரும்பி நான் அகைன் வந்து நான் WWEக்குள்ளே நான் வர்றப்போ உங்ககிட்ட இருக்க அந்த சாம்பியனுக்காக நான் கண்டிப்பாக நான் உன் கூட மோதுவேன், அந்த சாம்பியனையும் நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களோட ஃபைனல் பாஸான அந்த ராக் வந்து சொல்லிட்டு போனார். இப்போ வரைக்கும் ராக் வந்து WWEக்கு திரும்பி ரிட்டன் வரவே இல்லை. எப்போ வந்தாருன்னு கேட்டால் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பேடு பிளட் லைனில் தான் உங்களோட ஃபைனல் பாஸ் தான் ராக்கு வந்தார். வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பேசலை. வந்தோன்னே அவரோட என்னென்ன விஷயங்கள் அந்த ஒரு மிரட்டலான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு உங்களோட ராக் வந்து போயிட்டார். அதுதான் இப்போ வந்து 2024 பெஸ்ட்டு அந்த ரைவல்வரி அப்படிங்கிறதுல 4th பிளேஸில், அதாவது ராக் வெர்சஸ் கோடிக்கான அந்த ஒரு செக்மெண்ட் தான் 4வது இடத்துல பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு பெருசாக ஒரு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறம் நடந்த இந்த ஒரு ஃபியூடு தான் இது. அது இல்லாமல் அந்த ஒரு ஃபியூடில் வந்து நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய கோடிக்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாரு, நீ வந்து இதை பத்திரமா நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரோட கையில் மூடி கொடுத்துருப்பாரு. ஆனால் அது இன்ன வரைக்கும் அது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா அது வந்து நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய கோடி கையில் கொடுத்தது வந்து அது என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து ரோலெக்ஸ் வாட்ச். அதாவது இப்போ நம்மளுடைய சூரிய படம் பார்த்தோம்னா அந்த ரோலெக்ஸ் அப்படிங்கிறது அந்த வாட்ச்சு தான். அதாவது அந்த நேமு அதோடய வாட்ச் இருக்குதுல்ல, அந்த வாட்சை தான் நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளோட கோடிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த அப்டேட் வந்து எப்போயோ வந்துருச்சு. ஆனாலும் இந்த விஷயத்துக்கு நான் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். எதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் கோடிக்கு வந்து நம்மளுடைய ராக்கு வந்து அந்த ரோலெக்ஸ் வாட்சை எதுக்கு கிஃப்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டால் ரீசன் இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து எவ்வளோ நாட்கள் சாம்பியனாக இருந்தார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனை தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ராக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். அதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நம்மளுடைய கோடி வந்து ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆகிறார்ல, அதுக்காக அவரோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ராக் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணார். அது வந்து எப்போயோ ரிட்டன் அந்த விஷயம் வந்து எப்போயோ வந்துருச்சு. இப்போ நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்படிங்கிறத நான் திரும்பி சொல்லிக்கிறேன். இந்த ரைவல்வரி தான், அதாவது 2024 நடந்த நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் நடந்த அந்த ஒரு ரைவல்வரி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி 4வது இடத்த கொடுத்துருக்காங்க. இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.